ரெண்டாவது கேள்வி என்ன பார்க்கலாம். யோவான் 11வது அதிகாரம். லாசருவை தேடி இயேசு கிறிஸ்து வரார். 33வது வசனத்தை படிங்க. அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது துயரமடைந்து. ரெண்டாவது கேள்வி, ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? அவனை எங்கே வைத்தீர்கள்? லாசருவை எங்கே வைத்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்கும் போது, அதாவது இறந்து போயிட்டான், அந்த மனிதனை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க? கல்லறையில வச்சுட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்திட்ட வந்து அவனை எங்க வச்சிங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா, லாசருவை பற்றி அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு காரியம் இருக்கும் தெரியுமா? முடிஞ்சு போன ஒன்று, திரும்ப வர முடியாத ஒன்று, திரும்ப நடக்க முடியாத ஒன்று, திரும்ப உயிரடையாத ஒன்று, திரும்ப செயல்பட முடியாத ஒன்று. இதெல்லாம் யாரு? லாசரு. இப்ப ஆண்டவர் வந்து என்ன கேள்வி கேட்டாரு? இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? 14,000 அடி ஆழத்துல இருக்க கடல்ல பேதுருவை பார்த்து சொல்ல, உன் வலது பக்கம் வலைய போடு, அதுக்குள்ள மீன் இருக்குன்னு தெரியுது. இப்படி எல்லாமே அவருக்கு தெரியும் போது ஏன் அந்த குடும்பத்தை பார்த்து அவனை எங்க வச்சிங்க அப்படின்னு கேட்டார்? பதிலே வராதுன்னு நான் ஒரு ஜெபத்தை வச்சிருப்பேன் பாத்தீங்களா? பதில் வராது, இனி நடக்காது, இனி காப்பாற்ற முடியாது, இனி எனக்கு இந்த ஆசீர்வாதம் வராது இப்படின்னு சொல்லி சில காரியத்தை தூக்கி போட்டுட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச பிறகு வந்து தூக்கி போட்டில, அதை எங்க வச்சிருக்க? அப்போ நாம யோசிக்கணும், என் வாழ்க்கையில எதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு நினைச்சு நான் தூக்கி கல்லறையில போட்டு மூடிட்டனோ அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, அதை எங்க வச்சிருக்கீங்க? இப்ப ரெண்டாவது கேள்வியில பாருங்க, உன் வாக்கு தத்தம் எங்கே? நீ புதைத்து போட்டதெல்லாம் எங்கே? அது நல்லா பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து இறந்து போய் 4 நாள் கழிச்சால அவனை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்களா? பாடி எங்க புதைச்சிங்க? சரீரத்தை எங்க அடக்கம் பண்ணீங்க? கல்லறை எங்க இருக்கு? இப்படிதான் கேட்கணும். ஆனா ஏசு என்னமா கேட்கிறாரு? அவனை எங்க வச்சிருக்கீங்க? அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது முடியல. பக்கத்துல கேட்கிட்டு சொல்லுங்க, நீங்க எதெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களோ, நீங்க எதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, அது எல்லாமே நடக்கும். அது இன்னும் இயேசுவினுடைய பார்வையில முடியல. ஆமென். இயேசுவுக்கு முன்னாடியே தெரியும் யார் உடம்பு சரியில்லாம இருக்கிறா. அதை விட யாருக்கு தெரியுமா தெரியும்? அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இயேசு வாரம் ஒரு ட்ரிப் வருவாரு. மகதலேனாள் மரியாள் வீட்டுல தங்குவாரு. அந்த வீட்டுல அப்பா அம்மா கிடையாது, 2 அக்காவும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு இயேசு வந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயேசு வரும்போது அந்த ஊர்ல எப்படி இருக்கும்? இயேசுப்பா வந்து யார் வீட்டுல தங்கியிருக்காரு? மரியாள் வீட்டுல தங்கியிருக்காருன்னு ஜன்னல் வழியா பார்ப்பாங்க, கதவு வழியா பார்ப்பாங்க, என்ன சொன்னாரு கேட்பாங்க. அவர் இங்க சாப்பிட்டாராம், இதை சாப்பிட்டாராம், இதை செஞ்சு கொடுத்தாங்களாம். இயேசுப்பா வந்தாராம், நைட்டே கிளம்பிட்டாராம், ஐயோ நாங்க பார்க்கலையே. இப்படி ஊர் ஃபுல்லா ஃபேமஸ். எப்படி நம்ம ஏரியால இந்த வீட்டுக்காரங்க சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு எவ்வளவு ஃபேமஸோ, அதே போலதான் மகதலேனாள் மரியாள் அந்த காலத்துல ஃபேமஸ். என்ன ஃபேமஸ்? ஏசப்பா இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஏசப்பா இருந்தா கூட யாரெல்லாம் இருக்கணும்? 12 சீஷர்கள் இருக்கணும். அப்ப அடிக்கடி ஒரு கும்பல் இவங்க வீட்டுக்கு வரும், கையை தட்டும், 2 பாட்டு பாடும், 4 ஜபத்தை பண்ணும். இப்ப நம்ம வீட்டுக்கு குடும்ப ஜபம் நடக்கும், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்க வீட்டுக்கு யார் வரா? ஒரு 10 பேர் வருவாங்கங்க, கதவை சாத்துவாங்க, 4 பாட்டை பாடுவாங்க, கத்தி கத்தி ஜபிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போயிடும். இது ஒன்றும் புதுசு இல்லை, இது அப்பப்போ வர காரியம் தான். ஆனா பாத்தீங்களா, அந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு நிலை. ஏசு ஏசுன்னு போனியே, சர்ச்சுன்னு போனியே, பைபிளை தூக்கிட்டு நடந்தியே. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? உன் லாசரு இறந்துட்டான். இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வரப்பெல்லாம் இயேசுக்கு அந்த பொண்ணு அள்ளி அள்ளி கொடுக்கும், அள்ளி அள்ளி சமைச்சு போடும். போறப்பெல்லாம் அவங்க 12 பேர் கையில ஒரு கேரி பேக்கோட தான் இந்த வீட்டை விட்டு போவாங்க. ஆனா அவங்க தம்பி இறந்ததுக்கே அவர் வரலங்க. இப்ப யார் யாருக்கு கெட்ட பேர் பாருங்க. ஒண்ணு, அந்த குடும்பத்துக்கு. ஒரு வகையில நம்ம எல்லாருடைய வாயிலும் விழறோம், இது சர்ச்சுக்கு போறது, இது இதுக்கெல்லாம் வந்து கலந்துக்காது, இந்த இடத்துக்கு வராது, இதை செய்யாது, நம்மக்குள்ள அவங்க சேர மாட்டாங்க, அவங்க ஏசு ஏசுன்னு போறாங்கன்னு இப்படி ஒரு பேரு. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்த அந்த ஏசு அவர் உடம்பு சரியாம வந்து செத்தே போயிட்டான். சாவுக்கு கூட என்ன பண்ணல, வரல. பாத்தீங்களா? அப்ப ஊர்ல நமக்கு எவ்வளவு நல்ல பேரு, எவ்வளவு கெட்ட பேர் பாருங்க. சர்ச்சுக்கு போறதுனால நம்ம 4 பேர் கூடி ஜெபிக்கிறதுக்கே இந்த நிலைனா, இயேசு கிறிஸ்துவே அந்த வீட்டுல எப்ப போனாலும் தங்கினாரே, அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இது எல்லா பாடுகளும் இருந்தது. அப்ப இவன் வரமாட்டான், இனி இறந்துட்டான் என் தம்பி அப்படின்னு போயிட்டார். அப்ப இயேசு முதலாவது வந்து என்ன கேள்வி கேட்டார்? அவனை எங்கே வச்சீங்க? நானா இருந்தா ஆண்டவரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்பேன், நீங்க இவ்வளவு நாளா எங்க போனீங்க?
இப்ப வந்து கேக்குறீங்களே அவனை எங்க வச்சீங்கன்னு, நீங்க ஏன் லேட்? உங்களுக்கு முன்னே சொன்னமா இல்லையா? ஆள் அனுப்பி விட்டமா இல்லையா? ஆனா ஏன் ஆண்டவரை நீங்க வரல? இப்ப ஆண்டவருடைய பதில் என்ன? நான் வந்து லாசரு சுகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வியாதியா இருக்கும் போது எழுப்பி இருந்தா அது ஒரு நியூஸ் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேரை இயேசு அங்க சுகப்படுத்தினார். இறந்து போனோனே வந்திருந்து தூக்கி இருந்தா கூட பாடையில இருந்த பல பேர் அவர் என்ன பண்ணிருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். ஆனா இறந்து 4 நாள் கழிச்சு வந்தனாலதான் லாசரு சரித்திரத்துல இடம் பெற்றார். அப்ப இயேசு ஏன் லேட்டா வந்தார் தெரியுமா? உங்களுக்கு நடக்கிற அற்புதம் இன்னும் 1000 தலைமுறை கழிச்சும் பேசணும். காண்பி அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப எழுப்புனா லாசரு வந்து ஏதோ ஒரு அற்புதத்துல ஒண்ணு இல்ல, லாசரு போன்ற ஒரு அற்புதம் அந்த உலகத்திலே நடக்கல. அந்த அற்புதத்துக்காக தான் லேட். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் செய்யாம இல்ல, ஆண்டவர் கொடுக்க கூடாதுன்னு இல்ல, உனக்கு கொடுக்கிற அற்புதம் தலைமுறை தலைமுறைக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். அப்ப எனக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும் தான் வந்தார். வந்து என்ன சொல்றார் பாருங்க, எடுத்து போட்டார்கள். ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நேத்து பைபிள் சொல்ல பார்த்தோம், ஆண்டருடைய லாங்குவேஜ்ங்கிறது வேற. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்படின்னா, எனக்கு வியாதி வந்தா நான் சரி ஆவன்ல, எனக்கு இன்னும் வியாதி வரத்துக்கு முன்னாடியே அவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். சிலுவைனால எனக்கு என்ன கிடைச்சது? சுகம் ஆல்ரெடி கிடைச்சது. அப்ப எனக்கு 65 வயசுல ஒரு வியாதி வந்தாலும் அது சரியாகும். வியாதி லேட்டா வந்தாலும் சுகம் எனக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தை பாருங்க, எனக்கு செவி கொடுத்தபடினால் ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நாம அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது எங்கன்னா, அந்த கல்லை எடுத்து போடுவதற்கு அனுமதி. எதையெல்லாம் நம்ம மூடி வச்சோமோ இந்த நாள் எல்லாத்தையும் திறக்கணும். திரும்ப அது எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அது சாதாரண ஒரு அற்புதமா இல்லை, அது இதுவரைக்கும் வரலாற்றுல பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க?